எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு நான் என் டாக்டர் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன். அவர் என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா 3 கொஸ்டின் கேட்டாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உங்களோட திங்கிங் பிரெயினை யூஸ் பண்றீங்கன்னு. அப்படின்னா அப்படின்னு அப்பதான் சொன்னாரு, நீங்க அட்டானமஸா ஒரு வேலையை செய்றீங்கல்ல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ் ஜாப் வந்து கொடுக்கப்பட்ட ஜாபே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலரா தான் அந்த ஜாப் இருக்குன்னா நம்ம புதுசா எதுவுமே திங்க் பண்ணல. புதுசா ஏதாவது ஒரு ஐடியா தோணும் போது நீங்களே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, அப்படியே செம்ம சூப்பரா இருக்கும். அதனாலதான் ட்ரிப்புக்கு போறதோட ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போது நம்ம செம்ம ஆக்டிவா செம்ம ஜாய்ஃபுல்லா இருப்போம். சோ அந்த பிரெயினை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஆக்டிவேட் பண்றீங்கன்னாரு. இல்ல நெக்ஸ்ட் அப்படின்னு. சரி, ஒரு நாளைக்கு 30 to 40 மினிட்ஸ் அது பிசிக்கலா எக்ஸாஸ்ட் ஆகுற அளவுக்கு நீங்க ஆக்டிவா ஒரு விஷயம் பண்ணணும். அது பீட் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், பீட் ஜிம்மா இருக்கட்டும், என்னமோ ஒண்ணு உங்களை பிசிக்கலா எக்ஸாஸ்ட் பண்றீங்களான்னாரு. இல்லங்க நெக்ஸ்ட் அப்படின்னு. சரி, எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளைக்கு பேசுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் லைஃப் வேணும். அந்த சோஷியல் லைஃப்ல நீங்க போய் இன்னொரு ஹியூமனோட இன்டராக்ட் பண்ணி மனசு விட்டு பேசி அவங்க ப்ராப்ளம் நீங்க கேட்டு உங்க ப்ராப்ளம் அவங்க கேட்டு ஒரு ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா ஒரு மொமெண்ட்டுக்குள்ள இருக்கீங்களான்னாரு. இல்லங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது எதுவுமே பண்ணாம வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ் ஆகும். சோ அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அடுத்த வீக்கே ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன், என்னைக்கு எனக்குன்னு ஒரு சோஷியல் லைஃப் வச்சுக்க போறேன், என்னைக்கு நான் பிசிக்கலா எக்ஸாஸ்ட் ஆகுற அளவுக்கு ஒர்க் பண்ண போறேன், என்னோட திங்கிங் எபிலிட்டியை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க போறேன், ஜஸ்ட் ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்குள்ள நான் எப்படி இன்வால்வ் ஆக போறேன்னு நான் அதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணேன். சீரியஸா சொல்றேன், இப்பயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, பட் முன்னாடியோட ரொம்ப காம் டவுன் ஆயிருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருந்துச்சு.